பவர் ஆஃப் ஃபோக்கஸ். ஒரு மனிதன் தன்னுடைய செயலில் குறிக்கோளில் திடமாக இருக்கும் பொழுது, உறுதியாக இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு எனர்ஜி இருக்கும். அந்த எனர்ஜி தான் அவனை செயல்பட தூண்டும். அதுக்கு முன்னாடி உன்னுடைய எண்ணம், செயல், பார்வை, அந்த ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவாங்க. இவனுடைய எண்ணம், செயல் எல்லாமே இதை நோக்கி இருக்குதுப்பா. அதனால தான் அவன் சக்ஸஸ் அடைகிறான். முதல் மார்க் எடுக்கக்கூடிய மாணவன் அவனுடைய எண்ணம், செயல், எல்லா பார்வையெல்லாம் எதில் இருக்கும், அவன் ஃபோக்கஸ் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிப்பில் தான் இருக்கும். நீங்கள் சினிமாவுக்கு கூட்டின்னு போனாலையும் அவன் படிப்பு மேலே தான் ஞாபகம் இருக்கும். அவனுக்கு நீங்கள் வெளியே சுற்றுலாவுக்கு எடுத்துன்னு போனாலும் எப்படி ஃபஸ்ட்டு மார்க் எடுக்க முடியும்னு தான் நினைப்பான். அதே மாதிரி ஒரு ஓட்டப்பந்தய வீரர் ஃபஸ்ட்டாக வர வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடிய சமயத்தில் அவருடைய ஃபோக்கஸ் எங்கே இருக்குன்னா ஓட்டத்தின் மேலே தான் இருக்கும். எப்படி ஓடலாம், நாம் பண்ண ரெக்கார்டையவே நாமளே முறியடிக்கலாமா, அதை விட எப்படி சிறப்பாக ஓடுறது அப்படின்றத பற்றி தான் நினைப்பார். சினிமாவில் ஃபோக்கஸ் இருந்தால் சினிமா துறையில் இருந்தீங்கன்னா சினிமாவில் கிடைக்கும். படிப்பு துறையில் ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா படிப்பில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும்.